அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் நினைத்தால் குடும்ப கதை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வாங்க கதைக்குள்ள போகலாம். விநாயகர் படத்தருகில் மணிபாரதி உட்கார்ந்திருந்தாள். அவள் இருந்த அறைக்கு அருகில் உள்ள ஹாலில் அவள் அப்பாவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் பேசுவது மணிபாரதிக்கு தெளிவாக கேட்டது. மணிபாரதி, எங்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. உங்களுக்கும் எங்கள் பையன் சிவாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. மற்ற விஷயங்களை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா தணிகாசலம். பேஷாக பேசலாம் சம்பந்தி. எனக்கு மணிபாரதி ஒரே மகள். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ சொல்லுங்க என்று மணிபாரதியின் அப்பா சிவலிங்கம் தன் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைத்த மகிழ்ச்சியில் கேட்டார். தணிகாசலம் தன் தோளில் கிடந்த துண்டை சரி செய்து கொண்டே பேச ஆரம்பித்தார். 50 சவரன் நகை, ரொக்கம் 50,000, மற்ற சீர்வரிசைகள் எல்லாம் செய்து கல்யாணத்தையும் என்னோட கௌரவம் பாதிக்காத அளவில் சிறப்பாக செய்திடணும் என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு, தான் கேட்டதில் ஏதும் விட்டு போகவில்லையே என்று கேட்பது போல் தனது மனைவியை பார்த்தார். உடனே அவருடைய மனைவி வைரத்தொட்டை நினைவுபடுத்தினார். மணிபாரதியின் அப்பா எதை பற்றியும் கவலைப்படாமல் சம்மந்தி என்று பேச அவர் ஆரம்பிக்கும் போது அவர் மகள் மணிபாரதி, அப்பா இங்கே ஒரு நிமிடம் இங்கே வந்துட்டு போங்க என்று மணிபாரதி தனது அறைக்கு வெளியே இருந்து அப்பாவை மெதுவாக அழைத்தாள். சிவலிங்கம் தணிகாசலத்தை பார்த்து, சம்மந்தி ஒரு நிமிடம், என்னோட பொண்ணு கூப்பிடுறா, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மணிபாரதி இருக்கும் அறைக்குள் சென்று, என்னம்மா மணி என்று அவசரமாக கேட்டார். அவர் இருக்கும் நிலையில் யார் என்ன சொன்னாலும் அப்பொழுது கேட்பது போல் தெரியவில்லை. அப்பா, அவர்கள் என்ன கேட்டாலும் சரி சரின்னு கூறாதீங்க. உங்கள் வருங்காலத்தையும் அம்மாவின் வருங்காலத்தையும் நினைச்சு செயல்படுங்கப்பா என்று யோசனை கூறினாள். ஹூ, இதற்குத்தான் நீ என்ன கூப்பிட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாமல் இரு என்று மகளிடம் கூறிவிட்டு வேகமாக சம்பந்தியிடம் பேச சென்று விட்டார். மணிபாரதியின் அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியுடன் மாப்பிள்ளையின் அப்பா தணிகாசலம் கேட்ட நகைகள், பணம் மற்றும் சீர்வரிசை கேட்டதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்துவிட்டு மணிபாரதியின் திருமணத்திற்கு நாள் பார்த்து உடனே உறுதியும் செய்துவிட்டார்கள். மணிபாரதியின் திருமணத்திற்கு 10 நாட்கள் இருக்கும் பொழுது விதி விளையாட ஆரம்பித்தது. சிவலிங்கம் நடத்தும் தொழிலில் எதிர்பாராத விதமாக பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. மணிபாரதியின் திருமணத்தை இனி எப்படி நடத்துவது என்று சிவலிங்கத்திற்கு ஒரே கேள்விக்குறியானது. அவரும் மனைவியும் என்ன செய்வது என்று முழித்து கொண்டிருக்கும் போது அவர் சம்பந்தி தணிகாசலத்திடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் மணிபாரதி தன்னோட மகன் சிவாவிற்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் மேலும் 5 சவரன் நகையும் 5,000 ரொக்கமும் கேட்டு எழுதியிருந்தார். ஆசைக்கும் ஒரு அளவில்லை என்பது போல் அவர் கடிதத்திலிருந்து தெரிய வந்தது. கடிதத்தை படித்த மணிபாரதி, அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டதற்கெல்லாம் சரி சரின்னு இருந்தால் நீங்களும் அம்மாவும் நடுத்தருவில் தான் நிற்பீங்க என்று சற்று கோபத்துடன் கடிந்து கொண்டாள் மணிபாரதி. மணிபாரதி, இப்பொழுது நான் பேசியபடியே உனக்கு நகையெல்லாம் போட முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. நான் நடத்தும் தொழிலில் இப்பொழுது எதிர்பாராத விதமாக ஏகப்பட்ட நஷ்டம். அந்த நிலைமையில் மாப்பிள்ளையின் வீட்டிலிருந்து மேலும் 5 சவரன் நகையும் 5,000 பணமும் கேட்டு கடிதம் வேறு எழுதியிருக்கிறாங்க என்று கூறும்பொழுது அவர் முகத்தில் கவலை தெரிந்தது. கடிதம் வந்த 2 நாட்களிலே தணிகாசலம் காரிலிருந்து இறங்கி மணிபாரதி வீட்டுக்குள் நுழைந்தார். நுழைந்தவர், என்ன சம்பந்தி, கல்யாண வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நான் எழுதிய கடிதம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலையே என்று கேட்டுவிட்டு போகலாம் தான் வந்தேன் என்று என்னமோ தான் சிவலிங்கத்திற்கு கடன் கொடுத்து வைத்தவர் போல் கேட்டார். அப்பாவும் மணிபாரதியின் வருங்கால மாமாவும் பேசிக்கொண்டிருப்பதை அருகில் உள்ள அறையிலிருந்து மணிபாரதி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். சம்பந்தி, நாம் 2 பேரும் முன்பு பேசியபடி நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நகை, பணம் எல்லாம் கொடுத்துடுறேன். மன்னிக்கணும். இப்பொழுது நாங்கள் இருக்கும் நிலைமையில் மேலும் சிறப்பாக என்னால் செய்ய முடியாது என தயக்கத்துடன் கூறினார். அப்படின்னா நாம் உறுதி பண்ணியதோட நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான். உங்கள் பெண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என தணிகாசலம் நெஞ்சில் ஈரமில்லாமல் பேசினார். மணிபாரதியின் அம்மா குறுக்கிட்டு, இப்பொழுது நாங்கள் இருக்கும் நிலைமையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா அவர் நடத்தி வந்த வியாபாரத்தில் எதிர்பாராத விதமாக பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. எனவே நாங்கள் பேசியபடியே உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் கூட நாங்கள் குடியிருக்கும் வீட்டை தவிர மற்றதெல்லாம் வித்து தான் செய்ய வேண்டும். நீங்கள் மேலும் மேலும் நகை, பணம் கேட்டுக்கொண்டிருந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடப்பதற்கு நீங்கள் மனது வைத்தால்தான் நடக்கும் என்று அழுது கொண்டே கூறினாள். இவற்றையெல்லாம் பக்கத்து அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மணிபாரதி பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு முடிவுக்கு வந்தாள். தான் செய்யப்போவது தப்பில்லை. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும்.
தன் அப்பா அம்மாவிடம் ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொள்ளும் இவர்களுக்கு இப்படித்தான் பாடம் புகட்ட வேண்டும் என்று ஒரு திட்டத்துடன் தணிகாசலத்தின் முன்பாக தைரியமாக வந்து நின்று அவரிடம் வெட்டு 1 துண்டு 2 என்பது போல், மாமா, நீங்க கேட்டுக்கொண்டபடியே என் அப்பா குறைவில்லாமல் செய்வார், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியுடன் கூறினாள். அவள் கூறிய பின்னர்தான் தணிகாசலம் மன திருப்தியுடன் சென்றார். மணிபாரதி தன் அப்பா அம்மாவை பார்த்து மெதுவாக தன் திட்டத்தை பற்றி கூறியவுடன் அவர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்து, வேண்டாம் மணிபாரதி, அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே எப்படியாவது நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்கிறோம். இதனால் உன்னோட வாழ்க்கையே சூன்யமாகிவிடும். இந்த விஷப்பரீட்சை வேண்டாம், உன் வாழ்க்கையோட விளையாடாதே என்றனர் இருவரும் பாசத்துடன். இல்லையப்பா, இப்படி எல்லோருடைய பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் சரி சரின்னு பயந்து போவதால் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்களை பம்பளம் போல் ஆட்டி படைக்கிறாங்க. எனக்கு தோன்றிய இந்த திட்டப்படி தான் நான் நடக்கப் போகிறேன். இதை பற்றி நீங்க யாரிடம் மூச்சு விடாதீங்க. அமைதியாக இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவர்களை நம் வழிக்கு கொண்டு வரேன் என்று கூறியதிலிருந்து மணிபாரதியின் உறுதிப்பாடு தெரிந்தது. மணிபாரதி, உன் திட்டப்படி மாப்பிள்ளையின் மனம் புண்படாதா? அதனால் அவர்களை நாம பிளாக்மெயில் பண்றது போல் எனக்கு தோணுதுமா என்றார் மணிபாரதியின் அப்பா. அப்பா, அவர்கள் மட்டும் நம்மிடம் பேசி உறுதி பண்ணிவிட்டு வாக்கை மீறி மேலும் நகையும் பணமும் இப்பொழுது கொடுத்தால்தான் திருமணம் என்று நம்மை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கலாமா? இது மட்டும் நியாயமா? கூறுங்கப்பா என்று வாதிட்டாள். சரியம்மா, உன் இஷ்டம் போல் நடத்து. உன் பிடிவாத குணத்தையும் மாற்ற முடியாது. முருகா, எல்லாம் நல்லபடியாக நடக்க நீதான் அருள் புரிய வேணும் என்று அருகில் உள்ள முருகன் படத்தை நோக்கி வேண்டிக் கொண்டார். திருமணம் வழக்கம்போல் பேசியபடியே பெண் வீட்டுக்காரங்க மூலமாக நடத்த வேண்டும் என்ற முறையில் சிவலிங்கம் தன் மகள் மணிபாரதியின் திருமணத்தை எப்படியோ கடன் வாங்கி திருமணத்தை நடத்திவிட்டார். சிவலிங்கம் வீட்டில்தான் புதுமண தம்பதிகளுக்கு முதலிரவு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பால் செம்புடன் மணிபாரதி அலங்காரம் செய்யப்பட்ட முதலிரவுக்கான அறையில் நுழைந்தாள். தனது அப்பா வாங்கி கொடுத்த கட்டிலிலே குஷன் மெத்தையில் சாய்ந்து புது மணப்பெண் மணிபாரதியின் வரவுக்காக மாப்பிள்ளை சிவா ஆவலுடன் காத்திருந்தான். மணிபாரதி ஏற்கனவே கொள்ளை அழகு. புது மணப்பெண் அலங்காரத்தில் மணிபாரதி இன்னும் அழகாக இருந்தாள். அவள் அழகில் சிவா மயங்கி அவளை இதமாக பிடித்து அருகே உட்கார வைத்து உணர்ச்சி மிகுதியில் அவளை ஆசையுடன் தழுவ முற்படும்போது மணிபாரதி அவன் பிடியில் சிக்காமல் எழுந்து நின்று அவனை மெத்தையில் தள்ளிவிட்டு ஒதுங்கி நின்றாள். என்ன மணிபாரதி, பயமாக இருக்கிறதா? முதலில் அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளிடம் கூறிக்கொண்டே அவளை தொட முயன்றபோது அவன் தோற்று போனான். சிவா, என் உத்தரவு இல்லாமல் என்னை தொடாதீங்க. என்னை உங்க மனைவியா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் கூறியபடிதான் நீங்க கேட்க வேண்டும். இல்லையெனில் நீங்க யாரோ நான் யாரோ என்று சற்று கோபத்துடனே பேசினாள். சிவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுக்கு ஆத்திரமாக வந்தாலும் அதனை அடக்கி கொண்டு, மணிபாரதி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற? ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று கேட்டான். அப்படி வாங்க வழிக்கு, நான் கூறுவதெல்லாம் கவனமாக கேளுங்க என்று கூறிவிட்டு தான் போட்ட திட்டத்தையும் தெரிவித்தாள். இறுதியாக தனது அப்பா அம்மா இருவரும் எங்க குடும்ப நிலைமை எவ்வளவோ எடுத்து கூறியும் அவனுடைய அப்பா இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட விதத்தையும் கூறி முடித்தாள். மணிபாரதி பேசியதிலிருந்து சிவாவும் அவள் பக்கம் நியாயம் இருப்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டான். அவன் அவளை நோக்கி, மணிபாரதி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறாயோ அதன்படி உன்னோட திட்டத்திற்கு நான் சம்மதிக்கிறேன் என்றான். மறுநாள் இருவருக்கும் மறுவீடு. மணிபாரதி புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தணிகாசலம் செய்துவிட்டு, சிவா, மணிபாரதியை முகூர்த்த பட்டை கட்டிக்கொண்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு புறப்பட சொல்லுப்பா என்று கூறினார். மேலும் சிவா வீட்டு நெருங்கிய உறவினர்களும் துரிதப்படுத்தினர். ஆனால் சிவா அவன் அப்பா அம்மாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு மெதுவாக தயக்கத்துடன் ஒரு போட்டோவை நீட்டினான். அந்த போட்டோவை பார்த்து இருவரும் அதிர்ச்சியுடன், என்ன சிவா, யாரோ ஒருத்தியின் விதவை கோல போட்டோவை காட்டுகிறாய் என்று கேட்டார்கள். சிவா, அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் இந்த போட்டோவை நான் ஏன் கொடுத்தேன் என்பதை மணிபாரதியிடமே போய்த்து நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அவள் தனி அறையில் தான் உட்கார்ந்திருக்கிறாள் என்று கூறி அமைதியாக சென்று விட்டான். இருவரும் மணிபாரதியின் அறையை அடைந்து, என்னம்மா மணிபாரதி, நீ இன்னும் நம்ம வீட்டுக்கு புறப்படலையா? சிவா ஏதோ விதவை கோல போட்டோவை நீ கொடுத்து அனுப்பியதாக கூறுகிறான், என்ன விபரம் என்று பதட்டத்துடன் கேட்டார்கள். மாமா, அத்தை, நான் கூறுவதை கேட்டு நீங்க கோபப்படாதீங்க. இப்போது உங்களுக்கு என்ன வசதி குறைவு? எதற்காக என் அப்பா அம்மாவிடம் இரக்கமில்லாமல் நகை பணம் கேட்டு நடந்து கொண்டீங்க? எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை அடமானம் வச்சு நீங்க கேட்ட நகை பணம் எல்லாம் சீர்வரிசை எல்லாம் செய்திருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்க செய்கை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. அதனால உடனடியா எனது அப்பாவிடமிருந்து
என் கல்யாணத்துக்காக வாங்கிய ரொக்க பணம் முழுவதும் நீங்க திருப்பி தரணும். என் அப்பா நல்லா வசதியாக இருந்தால் இப்போ உங்களிடம் நான் இந்த பணத்தையெல்லாம் கேட்கவே மாட்டேன். மேலும் தொடர்ந்த மணிபாரதி அவர்களை நோக்கி, ஒருவர் கௌரவம் என்பது ஒரு பெண்ணின் கல்யாணத்துக்காக வாங்கும் பணம் நகையில் இல்லை மாமா. அவர்களுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் என்பதை புரிந்து கொள்ளுங்க மாமா. பெண் வீட்டுக்காரங்க விருப்பப்பட்டு செய்வதை நான் ஒன்றும் தப்பாக கூறவில்லை. பணம் நகை சீர்வரிசை இப்படி செய்தால்தான் தங்கள் குடும்பத்திற்கு கௌரவம் என்று வரட்டு குடும்ப பெருமை பேசி திரிகிறார்களே, அவர்களை நான் பிச்சைக்காரர்களை விட கேவலமாக நினைக்கிறேன். எனது அப்பா முன்பு போல் வசதியாக இருந்தால் என் அப்பா கொடுத்த பணத்தை நானும் உங்களிடம் இப்படி கேட்க மாட்டேன். அப்பாவும் அம்மாவும் தங்கள் நிலைமையை கூறியும் நீங்க இரக்கமில்லாமல் பிடிவாதமாக நடந்து கொண்டீர்களே, அதற்காகத்தான் கொடுத்த பணத்தை கேட்கிறேன் மாமா என்று மணிபாரதி ஒரு குட்டி பிரசங்கமே செய்தாள். மணிபாரதி, நீயா இப்படி பேசுற? உங்க அப்பாவிடம் வாங்கிய பணமெல்லாம் நான் திருப்பி கொடுக்க முடியாது. உன்னால் என்ன செய்ய முடியும் என மாப்பிள்ளையின் தந்தை என்ற தோரணையில் பணத்திமிருடன் கோபத்துடன் கத்தினார். நீ இப்போது என் மகனுடன் எங்கள் வீட்டிற்கு வருகிறாயா இல்லையா? என் வீட்டில் ஏகப்பட்ட பெரிய மனிதர்கள் புது பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே புறப்படு என்றார். வரே மாமா. உங்க மகனுடன் புது மணப்பெண்ணாக அல்ல, நீங்கள் சற்று முன் பார்த்தீர்களே என்னோட தோழியின் விதவை கோல போட்டோ, அக்கோலத்தில் தான் வருவேன். சம்மதமா? வந்து எல்லா உண்மைகளையும் கூறி நீங்க வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி உங்க கௌரவத்தை காற்றில் பறக்கும்படி செய்து விடுவேன். இது என் வெறும் வார்த்தைகள் தான் என்று அலட்சியமாக நீங்க நினைத்தால் நீங்க தான் வீணாக அவமானப்பட போறீங்க என எச்சரிக்கை செய்தாள். மணிபாரதி, இதுதான் உன்னோட முடிவா? நான் உன்னை அழைத்து செல்லலைன்னா என்ன செய்வாய்? அழைக்காவிட்டாலும் கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வருவேன். உங்க மகன் உயிரோடு இருக்கும்போதே விதவை கோல மருமகளாக. அப்பொழுது உங்களோட கௌரவம் என்ன ஆகும் என யோசித்து முடிவு சொல்லுங்க மாமா என்றாள். மாமா, நான் புது பெண்ணாக வரவா இல்லை விதவை கோல மருமகளாக வரவா? இப்போது முடிவு உங்க கையில்தான் இருக்கு மாமா என்று ஒவ்வொரு முறையும் மாமா என்று கூறும்பொழுது மணிபாரதி சற்று அழுத்தம் கொடுத்தே பேசினாள். தணிகாசலம் தன்னோட தவறை உணர்ந்து, மணிபாரதி, என்னை மன்னித்து விடம்மா. உன் அப்பா அம்மா அவங்க நிலைமையை கூறியும் நான் கண்டிப்புடன் நடந்து கொண்டது தப்புதாம்மா. பெண் நினைத்தால் புகுந்த வீட்டு கௌரவமும் பிறந்த வீட்டின் கௌரவமும் அவள் கையில் தான் இருக்குதுன்னு மணிபாரதி உன் மூலம் நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். நீ எங்களோட வீட்டுக்கு புது மணப்பெண்ணாக மருமகளாகவே வந்து எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தும்மா என்று தணிகாசலம் வேண்டியவுடன் மணிபாரதி மகிழ்ச்சியுடன் பட்டுப்புடவையை உடுத்தி கொண்டு புது மணப்பெண்ணாக கிளம்பினாள்.